இன்று 11ஆம் ஆண்டுடைய பாரத பிரதமருடைய சாதனைகளை உசிலம்பட்டி பகுதியில் பிரச்சார பிரிவு சார்பான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்தது முதல் வந்தே பாரத் கொடுத்தது வரை பாரதிய ஜனதா கட்சி செய்த நல்ல திட்டங்களையும் கல்வியையும் புத்தகத்தையும் கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் கையிலே கஞ்சாவையும் மதுபோதையும் கொடுத்த திமுக அரசை எதிர்த்தும் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டம் இது. எங்களுடைய நகர தலைவர் சவுந்தரபாண்டியன், மாவட்ட பிரச்சார தலைவர், மாநில பிரச்சார செயலர் சுரேஷ் அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். தேசிய ஜனநாயக கூட்டணி நாளுக்கு நாள் ஆட்சியை பெறக்கூடிய சூழ்நிலையில் வந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் பலம் பெருந்த கூட்டணியாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய கூட்டணியிலே இன்று அமமுகவுடைய டிடிவி தினகரன் ஐயா இணைந்துள்ளார். அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ஐயா, ஐஜேகே, ஏசி சண்முகம் ஐயா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகைக்கு இன்றும் 48 மணி நேரங்கள் இருக்கிறது. இந்த 48 மணி நேர வருகைக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி முகம் தமிழக மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மதுராந்தகத்தில் நடக்கக்கூடிய மாபெரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சியுடைய கூட்டணி தலைவர்களும் மேடை ஏறி மிக பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழக மக்களுக்கு அறியப்படும். இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வெற்றி பெற முடியாது என்கிற நிலைக்கு உழைப்பதற்கு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களும் இன்று தயாராக இருக்கிறோம். இந்திய அரசியலில் ஒவ்வொரு முறையும் கர்ம வீரர் காமராஜர் கிங் மேக்கராக இருப்பார். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கிங் மேக்கராக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஐயா நிச்சயமாக இருப்பார். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிவு கட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஐயாவுடைய கடுமையான உழைப்பும், என்னுடைய மூத்த தலைவர் அண்ணாமலை போன்றவருடைய உழைப்பும், கூட்டணிக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது. காரணம் 9 கோடி தமிழர்களுடைய எதிர்காலம் குறித்தும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இனி ஒரு முறை தொடர்ந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாத நிலையை புரிந்து கொண்டும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனும் இன்னைக்கு என்னுடைய சின்னம் ரெட்டலையாக இருந்தாலும் சரி, தாமரையாக இருந்தாலும் சரி, குக்கராக இருந்தாலும் சரி, மாங்கனியாக இருந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எந்த சின்னமாக இருந்தாலும் அது தாமரையில் நரேந்திர மோடியே சட்டமன்ற உறுப்பினராக நிற்பது போல் களப்பணியாற்ற எங்களுக்கு பாரத பிரதமர் உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் ஒவ்வொரு பிரச்சார பிரிவு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களில் திருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்திருக்கிறோம். ஓபிஎஸ் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளராக வந்தவர். பாரதிய ஜனதா கட்சியை நம்பிய யாரையும் பாரத பிரதமர் ஒரு காலமும் கைவிட மாட்டார். ஓபிஎஸ் ஐயாவிற்கு மிகுந்த முக்கியத்துவமும் தகுந்த மரியாதையும் காலையில கூட பியூஷ் கோயல் ஐயாவே அவருடைய மகன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் ஜி வந்து சந்திச்சிருக்காங்க. நிச்சயமாக ஓபிஎஸ் ஐயாவிற்கு உரிய மரியாதை, அவர் எந்த மரியாதைக்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாரோ அந்த மரியாதையை நரேந்திர மோடியுடைய கரங்கள் ஒரு காலமும் ஓபிஎஸ்ஐ கைவிடாது. பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருக்கிறோம். நடிகர் விஜய் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இணையலாம். இன்னும் கூட்டணி பலம் பெருமை ஒழிய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும். ஏன்னா கூட்டணி வந்து நீங்க நாளுக்கு நாள் பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி அமைத்த போது திமுக நினைத்தது வெறும் அதிமுகவும் பிஜேபி மட்டும்தான் நிற்கும், டிடிவி ஐயாவையும் ஓபிஎஸ் ஐயாவையும் பிரிச்சிடலாம், அதில் இருக்கக்கூடிய சிலர்களை, ஏன்னா அதிமுக என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கம் தனிப்பட்ட நபர்களால் வளர்ந்த இயக்கம் அல்ல. அந்த இயக்கத்திலிருந்து இன்னைக்கு வைத்திலிங்கம் போயிருக்காரு, செந்தில் பாலாஜி போயிருக்காரு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்வதற்கு எப்போதும் எம்ஜிஆர் தான் வாழ்க்கை கொடுத்தார். அதுபோல அதிமுகவில் இருந்த தொண்டர்களை வைத்து திமுக இன்னைக்கு கட்சி நடத்திட்டு இருக்கு. அங்க யாரும் திமுக காரங்கன்னு யாரும் எல்லாம் கிடையாது. அவங்க நினைச்சது என்னன்னா இந்த கூட்டணி பலம் பெருந்திய கூட்டணியாக இருக்காது என்று நினைத்தார்கள். ஆனா இந்த நிமிஷ நிலைமை வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலேயே காங்கிரஸ் வெளியேறும். காங்கிரஸ் மட்டுமல்ல, திருமாவளவனும் வெளியேறுவார். திமுக தமிழகத்தில் தனித்து விடப்படக்கூடிய ஒரு கட்சியாக, தீண்டத்தகாத ஒரு கட்சியாக நிச்சயமாக இந்த தேர்தலிலே மாறும். மக்கள் புறக்கணிக்கக்கூடிய கூட்டணியாக மாறிடும். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, டிடிவி ஐயா வரமாட்டாரு, டிடிவி ஐயா எடப்பாடியோட சண்டை. அவங்க நினைச்சது என்னன்னா டிடிவி ஐயா தனியா நிப்பாரு, மீண்டும் வாக்குகளை பிரித்து திமுக வந்தெல்லாம் நினைச்சாங்க.
உண்மையான அதிமுகவில் இருந்து வந்த யாரும் திமுகவை மீண்டும் அங்கீகரிக்க ஆட்சிக்கு வர விட மாட்டாங்க. பாரத பிரதமரை நம்பிய, அமித்ஷாவை நம்பிய யாரும் கைவிட மாட்டார்கள். அதனால டிடிவி தினகரன் ஐயா வந்து விட்டார். நாளை காலை கேப்டனுடைய கட்சியும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துவிடும். அனைவருக்கும் நன்றி. இந்த பாரதிய ஜனதா கட்சியில இந்த வீட்டில் இருக்கிற எல்லா தொண்டர்களுமே, ஆனா கண்டிப்பா சொல்றேன், இதே மாதிரி இருந்த மோடி தான் இன்னைக்கு பிரதமர். அதே ஆனா இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, பாமர மக்கள் பூரா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேட்கறது ஒவ்வொரு திட்டத்திலையும் இருக்கணும். இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு எத்தனை தடவை போட்டிருக்கோம். வலிமையான முடிவை நமது பாரத பிரதமர் இவரால் மட்டுமே செய்ய முடியுங்கிற மாதிரி நம்ம பிரதமர் நமக்கு எல்லாம் அருமையா செஞ்சாரு. அதே போல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுக்கு இருமுறை இலவசமாக கொரோனா தடுப்பூசி செஞ்ச ஒரே நாடு நம்ம பாரதம். வெறும் ஆண்டுக்கு 20 ரூபாய் மட்டும் கட்டுங்க, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் நலத்திட்டம் விபத்து காப்பீட்டு செஞ்சு தருவோம் சொல்லி வரவேற்று திருப்பரங்குன்றம் மண்டல தலைவர் KP வேல்முருகன் அவர்களையும் வருக வரவேற்று போதைப் பொருளும் சாராயமும் கள்ளச்சாராயமும் தலைவிரிச்சு தாண்டவம் ஆடுது. எங்கேயாவது ஒருத்தன் போதைப் பொருள் விற்பனை பண்றவனையோ தீபமேற்றுகிற தீபத்தூணில் டிசம்பர் 3ஆம் தேதி பெரிய கார்த்தி அன்னைக்கு தீபமேற்றலான்னு சொல்லி இந்த திருமுனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய ஆற்றல் மிகு மாவட்டத்தினுடைய பிரச்சார பிரிவு தலைவர் எம் சரவணன் அவர்களே,